ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி ஒரு இமேஜில் இந்த மாதிரி அவுட்டர் லைன் எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டு எந்த இமேஜ் எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணுங்க. நான் இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம இந்த மாதிரி டூலை வச்சு செலக்ட் பண்ணலாம். இன்னும் சிம்பிளாக செலக்ட் பண்ண அப்படின்னா செலக்டில் சப்ஜெக்ட் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தனியாக செலக்ட் ஆயிரும். செக் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணி எல்லாம் கரெக்டாக செலக்ட் ஆயிருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் கீபோர்டில் Ctrl+Jங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. கொடுத்தோடனே நம்ம செலக்ட் பண்ண ஏரியா மட்டுமே தனியாக ஒரு இதாக வந்துடும். ஓகேவா? வந்ததுக்கப்புறம் திரும்ப பேக்ரவுண்டு கிளிக் பண்ணிவிட்டு சாலிட் கலர்ஸ் போய் பிளாக் கொடுத்துக்கோங்க. பிளாக் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அதுக்கடுத்து இந்த சாலிட் கலர் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியில் அதோட லெவல் லைட்டாக பிளர் பண்ணுங்க. ஓகேவா? ஃபுல்லாக பண்ணிடுங்க. லைட்டாக பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட் தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தோம்னா அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் கொடுங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்ட்ரோக்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்சைடில் இருக்கு, நான் அவுட் சைடு கொடுக்கேன். ஓகே, அவுட் சைடு எனக்கு அந்த ப்ராப்பராக நல்லா இல்லை, ஸோ நான் இன்சைடே கொடுக்கேன். இன்சைடு கொடுத்து ஒரு லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதோட ஒப்பாசிட்டி லெவல் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இது ஓகே அப்படிங்கிறது இது வந்தோடனே செக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன், இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் இது கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னா, இல்லை நம்ம இன்சைடு அவுட் சைடு கொடுத்தோம் ஓரளவுக்கு ப்ராப்பராக செட் ஆகலை பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபைடு இதில் இல்லை அப்படின்னா அதை அன்டிக் பண்ணிவிட்டு அவுட்டர் க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் உண்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது அந்த இதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சொல்லணும்னு நினச்சேன், மறந்துடுச்சு. சரிட்டா, இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியும் நீங்கள் எதுவும் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? கலர் மட்டும்தான் மாற்றிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.